நான் யாருன்னு தெரியாம நீதான் இப்ப விளையாடிட்டு இருக்க மித்ரா. இப்ப நான் உனக்கு ஒரு சாம்பிள் காட்டட்டுமா மித்ரா? இப்ப நீ புதுசா ஒரு புடவை வாங்கிட்டு வந்தீங்க, கார் பின் சீட்ல வச்சிருந்த அந்த புடவை இப்ப என்ன கண்டிஷன்ல அது இருக்குன்னு கொஞ்சம் பாத்துட்டு வந்து சொல்லு. என்ன மித்ரா, நீ ஆசையா செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்த புடவை எரிஞ்சிட்டு இருக்கா? என்ன இப்பவும் பயப்படாம தைரியமா தான் இருக்கியா? இதுக்கப்புறமும் நீ உன்னை பத்தின ஆதாரம் என்கிட்ட இருக்குன்னு நம்பலனாலும் பரவாயில்ல. என்கிட்ட இருக்கிற உன்னை பத்தின ஆதாரத்தை ஆதிக்கும் அகிலாண்டேஸ்வரிக்கும் அனுப்பி வைக்கிறேன். வேண்டாம், அப்படி எதுவும் பண்ணிராத. உனக்கு எவ்வளவு பணம் வேணும் அதை நான் தரேன். உன்கிட்ட இருக்கிற எல்லா ஆதாரத்தையும் என்கிட்ட கொடுத்துரு. எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம். வேற என்ன வேணும்? எனக்கு வேணுங்கிறத நான் யோசிச்சு அப்புறமா உனக்கு போன் பண்ணி சொல்றேன். சூப்பர் ப்ரோ. அம்மா கிட்ட பார்ட்டிக்கு பர்மிஷன் வாங்கிட்டீங்களா ப்ரோ? எங்களுக்கு அது போதும். நம்ம பண்ற மாதிரி பார்ட்டி வேற யார் எங்கேயும் பண்ணிருக்க கூடாது. அந்த அளவுக்கு தூள் கலப்புறோம். என்ன சாம்? ஆமா. இது அம்மா எம்பி ஆனதுக்கு பாராட்டு தெரிவிச்சவங்களுக்கு கொடுக்க போற பார்ட்டியா மட்டும் இருக்க போறது இல்ல. எனக்கும் பார்வதிக்கும் நடக்க போற ரிசப்ஷன் பார்ட்டி. என்ன ப்ரோ சொல்ற? உனக்கு அன்னைக்கு ரிசப்ஷன் பார்ட்டியா? ஆமா, நான் பார்வதி கிட்ட இந்த பார்ட்டி நம்ம ரிசப்ஷன் பார்ட்டியா நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது நன்றி சொல்ற பார்ட்டியா இல்லாம எங்க 2 பேருக்கான ரிசப்ஷன் பார்ட்டியா ஏற்பாடு பண்ணோம். பார்ட்டில ஆன்டி இல்லாட்டினா கூட பரவாயில்ல, அவங்க கண்டிப்பா இருப்பாங்க. ஆன்டி இருக்கும்போது நீ சொன்ன மாதிரி ரிசப்ஷன் எப்படி ஏற்பாடு பண்ண முடியும்? பார்ட்டி ஆரம்பிச்ச உடனே எப்படி அம்மா வர மாட்டாங்க, அவங்கள வரவும் வைக்க வேண்டாம். அம்மா எப்போ வரணும்னு நம்ம அம்மாக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிடுவோம். அப்போ அம்மா வர்றதுக்கு முன்னாடி நீயும் அண்ணி ஸ்டேஜ்ல இருப்பீங்க, அதான பிளான்? கரெக்டா தான். நீங்க என்ன பண்றீங்க? வீடியோ கவரேஜ்ல சொல்லி மேடையில் இருக்கிறவங்களா ரிசப்ஷன்ல ஷூட் பண்ற மாதிரி ஷூட் பண்ண சொல்லுங்க. நீ சொல்லிட்டேல, அது விடு, சிறப்பா செஞ்சிருவோம். இல்ல அருண்? ஆமா ப்ரோ, ரிசப்ஷனை சும்மா தெறிக்க விடுறோம். அந்த பழைய வாட்சை எங்க வச்சேன்னு தெரியலையே, ஞாபகம் வேற இல்ல. எங்க வச்சிருப்பேன், சரியா ஞாபகம் வேற வர மாட்டேங்குது. இதுக்குள்ளேயும் காணோம். எங்க வச்சேன்? வச்சிருக்கனா? எங்க காணுமே. ரொம்ப நேரமா என்ன தேடிட்டு இருக்கீங்க? பழைய வாட்ச் ஒன்ன வச்சிருந்தம்மா, அத எங்க வச்சேனே தெரியல. அதத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். அது என்ன வாட்ச்பா? ரொம்ப ரொம்ப பழைய வாட்ச்மா. ஆமா, கணேசன் எங்கம்மா? அவன் எங்கேயாவது எடுத்து வச்சிருக்கானா என்னமோ? அவனை மளிகை கடைக்கு அனுப்பி வச்சிருக்கேன்ப்பா, இப்ப வந்துருவான். அப்படியா? அப்பா, நான் ஒட்டடை அடிச்சு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணும்போது செவத்துல ரொம்ப காலத்து பழைய வாட்ச் ஒண்ணு பார்த்தேன். ஒருவேளை அததான் நீங்க தேடுறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாமா, கையில கட்டுற வாட்ச், அதை எங்க வச்சிருக்க? இதோ எடுத்துட்டு வரேன். இதுதாம்மா. என்னப்பா நீங்க
அந்த பழைய வாட்ச் ஏதோ கடவுளை பாக்குற மாதிரி இவ்ளோ நெகிழ்ச்சியா பாக்குறீங்க. ஆமாம்மா, இது கடவுளோட வாட்ச் தான். கடவுளோட வாட்சா? என்னப்பா சொல்றீங்க? நான் கடவுள்னு சொன்னது அம்மாவோட அப்பாவை பார்வதி. அவர் கட்டியிருந்த வாட்ச் இது. அவர் தான் கையால எனக்கு பரிசா கொடுத்தது. 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு வந்தப்ப எனக்கு இங்க யாரையுமே தெரியாதும்மா. அப்ப அம்மாவோட அப்பா தான் என்னை ஆதரிச்சு டிரைவர் ஆக்குனாரு. எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் கூட அவர்தாம்மா எடுத்து கொடுத்தாரு. 8 மணிக்கு டியூட்டினா தானு 8 மணிக்கு அவர் முன்னாடி வந்து நிப்பேன். ஒரு நாள் ஐயா என்ன பண்ணார் தெரியுமா? டேய் சுந்தரம், நீ வந்தா 8 மணிங்கிறத வாட்ச பார்க்காமலே சொல்லிடலாம். அதனால இந்த கடிகாரம் என் கையில இருக்கிறத விட உன் கையில இருக்கிறது தான் பொருத்தமா இருக்குன்னு என் நேரம் தவறாமைய பாராட்டி அவர் கையில கட்டியிருந்த வாட்ச என் கையில அவரே கட்டி விட்டாருமா. அப்பா, அம்மாவோட அப்பா எதப்பா விரும்பி சாப்பிடுவாரு? பச்சை மிளகா வெங்காயம்லாம் நறுக்கி போட்ட குழிப்பணியாரம்னா ஐயாவுக்கு ரொம்ப பிடிக்கும். விரும்பி சாப்பிடுவாருமா. ஆமா, நீ எதுக்காக கேக்குற? சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். சரிப்பா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நீங்க கை கால் முகம்லாம் கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். கணேசனும் வந்துடட்டுமா? ஆ, நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க, நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். அதுக்குள்ள தம்பி வந்துருவான். சரி, இந்த வாட்ச பத்திரமா என் பீரோக்குள்ள வச்சுக்கிறேம்மா. சரிப்பா. என்ன மருமகளே, மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு வந்திருக்க? ஆமா, அதென்ன தட்டுல வாழையில மூடி இருக்கு? அது பித்ருக்களுக்கு படைக்கிறதுக்கு எள்ளு சாதம் மாமா. இன்னைக்கு மகாலய அமாவாசை. பித்ருக்களுக்கு படைக்கிறது ரொம்ப விசேஷம், அதான் கொண்டு வந்திருக்கேன். நீங்க கொஞ்சம் வரீங்களா? வாமா. அம்மாவோட அப்பாவுக்காக தான் நான் இதை ரெடி பண்ணி கொண்டு வந்தேன். உங்க கையாலே நீங்க இதை எடுத்து இலையில வைங்க மாமா. அமாவாசைக்கு பித்ருகளுக்கு படைக்கிறதுக்கு கூப்பிட்டதால நீ உன்னோட பித்ருகளுக்கு படைக்க கூப்பிட்டேன்னு நினைச்சு வந்த. நீ இப்படி என் மாமனாருக்கு படைக்க போறன்னு நான் நினைச்சே பார்க்கல மருமகளே. அம்மாவோட அப்பாவுக்கு குழிப்பணியாரம் பிடிக்குமா, விரும்பி சாப்பிடுவாராம். இந்தாங்க, குழிப்பணியாரம் எடுத்து உங்க கையால வைங்க. என் மாமனாருக்கு குழிப்பணியாரம் பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவார்னு உனக்கு எப்படி தெரியும் மருமகளே? அப்பாவை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் மாமா. இந்த வீட்டுல இருக்கிற எங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சமைச்சு போட்டு எங்களை சந்தோஷப்படுத்துறது மட்டும் இல்லாம தெய்வமாயிட்ட முன்னோர்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சமைச்சு கொண்டு வந்து படைக்கிற உன்னை நினைச்சா எனக்கு பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு மருமகளே. அமாவாசை அன்னைக்கு இந்த வீட்டோட மூத்த மருமகளா நீ செய்ய வேண்டிய காரியத்தை நல்லபடியா செஞ்சிருக்க. பெரியவங்க ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே உண்டு. வாமா, நம்ம போலாம். காக்கா வந்து சாப்பிட்றோம். சரிங்க மாமா. மித்ரா,
ஆண்டி. சொல்லுங்க ஆண்டி. நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போறேன், நீயும் என் கூட வா. இவங்க எங்க போறாங்க? எதுக்காக என்ன கூப்பிடுறாங்கன்னு தெரியலையே. என்ன மித்ரா யோசிக்கிற? நான் போற முக்கியமான இடம் எது? உன்னை எதுக்காக அங்க வான்னு கூப்பிடுறேன்னு யோசிக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி. நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் ஏன் எதுக்குன்னு யோசிக்கவே மாட்டேன். ஏன்னா நீங்க காரணம் காரியம் இல்லாம எதுவுமே செய்ய மாட்டீங்க. குட், வெரி குட் மித்ரா. நீ என்ன நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க. போலாமா? சரி போலாம் ஆண்டி. சரி, நான் சொல்றபடி செஞ்சு முடிங்க. நானே உங்களுக்கு கால் பண்றேன். நீங்க எனக்கு கால் பண்ண வேண்டாம், புரியுதா? ஹாய் நந்தினி. வாங்க ஆண்டி. எப்படி இருக்க நந்தினி? நல்லா இருக்கேன் ஆண்டி. ஆனா அந்த அகிலாண்டேஸ்வரி விஷயத்துல தான் தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கேன். நான் கூட அவ இந்த வரியைப்பு விஷயத்துல பெருசா மாட்டி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிப்பான்னு ஆசையா காத்துட்டு இருந்தேன். ஆனா கடைசியில அவளுக்கு இன்னும் கொஞ்சம் மரியாதையும் எம்பி பதவியில கிடைச்சிருச்சு. அந்த அகிலாண்டேஸ்வரி எம்பி ஆனது கூட பரவாயில்ல ஆண்டி. என்ன தேடி வந்து எனக்கு பொக்கே கொடுத்து நான் எம்பி ஆனதுக்கு காரணமே நீதான்னு என்ன அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா. அதுதான் என்னால தாங்கிக்க முடியல. அதையே உன்னால தாங்கிக்க முடியலையே. அவளுக்கு எம்பி பதவி கிடைச்சதுக்காக அவ புள்ள ஆதி ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கான். அந்த பார்ட்டிக்கு இந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க எல்லாரையும் கூப்பிட்டு பெருசா கொண்டாட போறாங்களாம். ஆனா அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு என்னமோ அகிலா எம்பி ஆனதுக்காக மட்டும் இந்த பார்ட்டி இல்ல, இதுல ஏதோ ஒரு வகையில இந்த சமையல்காரிக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தான் தோணுது. என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமா நந்தினி, அகிலா இந்த பார்ட்டி எல்லாம் வேணான்னு எவ்வளவு மறுத்து பார்த்தா. பொதுவா பார்ட்டியே பிடிக்காத ஆதி இல்ல கண்டிப்பா பார்ட்டி வச்சே ஆகணும் அப்படின்னு அடப்பிடிச்சு பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கான். அதனாலதான் எனக்கு இதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு சந்தேகமா இருக்கு. ஆனா ஒண்ணு நந்தினி, அந்த சமையல்காரி கலந்துக்க போற கடைசி விசேஷம் இதுதான். அந்த பார்ட்டியில வச்சு அவளை ஒரேடியா தீர்த்து கட்டணும்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். சூப்பர் ஆண்டி. கொஞ்சம் இருங்க, நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். சாப்பிட்டுட்டே பேசலாம். அகிலா கார் தான். ஐயோ நந்தினி, இல்ல இங்க இல்ல. நந்தினி 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 சீக்கிரம் வா. என்ன சீக்கிரம் வா, இங்க வா, இங்க வந்து பாரு. என்னாச்சு ஆண்டி? அங்க பாரு, அங்க பாரு, அகிலா கார் வந்திருக்கு. இப்போ அகிலா எதுக்காக என்னை தேடி வந்திருக்கான்னு தெரியலையே. அவ எதுக்கு வேணா வரட்டும், இப்ப எதுக்கு வந்தா? எங்க போறேன்னு சொல்லாம நந்தினி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்களே. என்ன விஷயம்னு தெரியலையே.
ஆண்டி. உன்கிட்ட எதுவும் சொல்லாம புதுசா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன்னு பாக்குறியா? இல்ல. ஒரு முக்கியமான ஆளை நீ பார்க்கணும், அதுக்காக தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். ஓ, அது யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? உள்ள போய் இப்ப பார்க்க தானே போற. கார்ல இருந்து இறங்கு. ஐயோ, வந்துட்டா வந்துட்டா வந்துட்டா. இவ்வளவு வேற கூட்டிட்டு வந்திருக்கா. ஜன்னல் மாதிரி இருந்தது. இந்த பக்கம் முடியாது. சமையல் கட்டில ஓடிடலாம். ஐயோ, இங்கேயும் கதவு இல்லையே. ஐயோ, எங்க போறதுன்னு தெரியலையே. ஐயோ, கரெக்டா வாசல் வந்து நிக்கிறாங்களே. இப்ப நான் என்ன பண்றது? யார பார்க்க வந்திருக்கோன்னு நீயே தெரிஞ்சுப்ப. சரிங்க ஆண்டி. ஐயோ, இப்ப நான் எங்க ஒளியுது? இந்த ஃபேனை கட்டிட்டு நான் இங்க நிக்க போது நீ அங்க திறக்கூடாது. நான் ஒளிஞ்சதுக்கு அப்புறம் நீ இப்ப திறக்கலாம். ஐயோ, பில் அடிச்சுக்கிட்டு. ஐயோ, நான் என்ன பண்றது? ஆண்டி, நீங்க உங்க கண்ணுல படாம எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கோங்க. நான் போய் கதவு நான் திறக்கிறேன். ஒளிஞ்சதுக்கு அப்புறம் நீ இப்ப திறக்கலாம். நந்தினி, பாத்து தரேன்னு நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். ஐயோ, செல்போன் செல்போன். அப்புறம் சிபிஐ மாதிரி கண்டுபிடிச்சிருவா. இப்படியே ஓடு 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 ஓடு. ஐயோ, இந்த கதவையும் பூட்டி வச்சிருக்காளே இவள. இது மேல ஏறி அப்படியே போய் தப்பிச்சிடலாம். ஐயோ, வந்துருவாங்களா? ஐயோ ஐயோ, இங்கேயும் இடம் இல்லையா? இப்ப நான் என்ன பண்றது? இன்னைக்கு எனக்கு நேரமே சரியில்லை. இங்கிருந்து எப்படி ஓட போறேன்னு தெரியல, எப்படி தப்பிக்க போறேன்னு தெரியல.